ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமேனுக்கு கூட மினி சீரீஸ் தான். ஸ்கூல் டேஸ், காதல் சடுக்கடுக்கடு. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் எல்லோரும் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு ஆசையாக கிளம்பி அங்கே வந்திருப்பீங்க. பட் அங்கே வந்துட்டு ஜிமின் சரி முன்னாடி வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் தேங்க அப்புறம் ஜேஹோப் ஸ்வீட்டின்னு எல்லாம் நின்றுட்டு பேசிட்டு அப்படி திரும்பி பார்க்க அங்கே உங்களுக்கு முன்னாடி ஜிமின், அதுவும் அந்த லூனா கூட நிற்கிறத பார்த்துட்டு என்ன மாமா இவ கூட நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜிமின் அப்படியே நக்கலை செஞ்சுட்டு வாங்க மேடம், பரவாயில்லையே டயத்துக்கு வந்துட்டீங்க. நான் அவங்க கூட வரலன்னா கூட ஒரு ஃபோன் பண்ணி ஏன் மாமா வரலன்னு கேட்கணுன்னு கூட தோணலை அப்படிங்கிறான். இல்லை மாமா நீ அப்படி நீங்கள் எதுவுமே உங்களுக்கு வார்த்தையே வரல, என்னடா இவ கூட இருக்கான்னு உங்களுக்கு ஷாக்கில் இருக்கீங்க. அப்போ அப்படியே லூனாவும் நல்ல மாதிரி, நீ இப்படி பண்ணுவா நான் நினைக்கவே இல்லைப்பா. என்ன விடு, உனக்கு உன் மாமா உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பான், எப்போவுமே உனக்காக தான் பேசுவான். அவனை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா பழசை மறந்துடுவீங்க. அதான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏற்றி விடுறா. ஜிமினோ அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். உங்களுக்கோ இவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா அழுக தான் வருது. ஜிமினோ நீங்கள் அப்படி நினச்சதே இல்லை. உங்களுக்கு அவன் லவ் இல்லை தவிர பாசம் இல்லாமல் கிடையாது. அவன் உங்கள் மாமா, அவனை எப்படி நீங்கள் விட்டு கொடுப்பீங்க? தேங்கோட சண்டை வந்தப்போ கூட நீங்கள் ஜிமின்காக தான் பேசியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் பேசுகிற ஆள் தான். அது மட்டும் இல்லை, இப்போ தேங் மேலே லவ், அதுக்காக தேங் பண்ணுறதெல்லாம் சரின்னு சப்போர்ட் பண்ணவும் மாட்டீங்க. ஜிமினை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. அது ஜிமினுக்கு புரியல. உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்வீட்டியை பார்க்க ஸ்வீட்டி, அட நிறுத்துங்கப்பா. ஏய் ஜிமின், நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைடா. அவள் கிளம்பும் போது கூட சொன்னான் ஜிமின் மாமாவை கூப்பிடுவோம் அப்படின்னு. நான் தான் அவன் வந்துடுறேன்னு சொன்னான் அப்படின்னு. நீ அப்படி தானே எங்ககிட்ட சொன்னேன். சரி, நீ ஃபெயில் ஆனதில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்ப, வரியோ என்னமோ உன்னை ஏன் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நாங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு கிளம்பி வந்தோம். எனிவேஸ் வந்துட்டல்ல, வந்ததெல்லாம் ஓகே. ஆனால் இவ என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும். அவளோட போய் நின்றுட்டு ஜிமின் நீ இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இரவை இதுதான் புரிஞ்சுக்கிட்டதா? என்ன சொல்கிறதுன்னு தெரிலப்பா. சரி, எனிவேஸ் வந்துட்டோம், டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியோ, ஏன் என்ன நின்றுட்டே இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாடி போவோம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே தேங்க ஜேயோப்பையும், உங்களுக்கு வேறு தனியாக வெத்தலை பக்கம் இழக்கலையுமா அப்படிங்க ஜேயோப் கூட ஜிமின் கிட்ட, மச்சான் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல. ஆமாம், நீங்கள் மட்டும் அப்படியே எனக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஜிமின் கேட்க, நீ பட்டு வரணுன்றதா ஒன்றும் பண்ண முடியாதுடா. சாரி மச்சான், ஒரு ஃப்ரெண்டாக அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், ஒரு கால் பண்ணி கூட என்ன கூப்பிடணும்னு யாருக்கும் தோணல. என்னடா பேசுகிற நீ? நாங்கள்லாம் சைக்கிளில் வருவோம், நீ அப்படியா? உங்கள் அண்ணன் பைக் வச்சுருக்கான், இல்லை காரில் கூட வருவேன். அதனால தான் எங்களுக்கு முன்னாடி நீ வந்துடுவேன்னு எங்களுக்கு தெரியும். என்னமோ போ மச்சான் அப்படின்ட்டா. அவங்களுக்குமே ஒரு மாதிரி மனஸ்தாபம் வருது. ஜாப் உள்ளே போனதுமே ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு நிற்கிறான். பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களே தான் பார்த்து நிற்கிறான். இங்கே லூனாவோ, ஆஹா இவன் யோசிக்கிறானே, இவனை யோசிக்க விட்டால் சரியில்லை அப்படின்ட்டு டக்குன்னு, என்ன ஜிமின் யோசிச்சுட்ருக்க? இங்கே பாரு, அவங்க பேசுனதெல்லாம் மைண்டில் வச்சுக்காத. அவங்க ஹீரோய்க்கு என்ன தான் தப்பே பண்ணாலும் அவளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள பற்றியெல்லாம் தெரியாதா? அவங்கள பற்றியெல்லாம் நினைக்காத விடு. நம்ம நினச்சதை நடக்கணும்னா அதுக்கு சில பல இந்த மாதிரி நடக்க தான் செய்யும், கண்டுக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்துட்டு யோசிக்க விடாமல் லூனா வந்து கூட்டிகிட்டு வரா. ஸோ உள்ளே போனால் அங்கே ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஜே ஜேகே சுகாலாம் படிக்கிறாங்களா, அந்த ஸ்கூல்லேருந்தும் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஜின்னோப்பா கூட நின்றுட்டு ஹாய் அப்படிங்கிறாரு ஊருக்கு முன்னாடி. நீங்களும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, டே அண்ணா நீ எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீ கூட்டிட்டு வரலன்னா நாங்கள் வர மாட்டோமா அப்படிங்கிறான் ஆரம். ஏய் குட்டி எப்போ வந்த அப்படிங்கிறான். நான் இப்போ தான் மாமா வந்தேன், நீங்கள் நாங்களாம் பைக்கில் வந்தோம், நீங்கள் சைக்கிளில் மிதிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு ஜின்னோப்பா அவங்கள கடுப்பேற்ற. இவன் ஒருத்தவன் எப்போ பார்த்தாலும் சில்லி பையன் மாதிரியே பண்ணிட்டு அடிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க, ஏன்டி உங்கள் அண்ணன் பெரிய பசங்க மாதிரியே நடந்துக்க மாட்டான் அப்படின்னு ஜேப் கூட கேட்க, அதே கடுப்பு தான்டா எனக்கும். இப்போ பாரு அவனை அப்படின்டா. இந்த ஜின்னு தான் உள்ளதுலேயே இந்த ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு. ஆரம்பம் அப்படியே சும்மா இராண்டா மலையை உருட்டி விட்டு வியாட்டுருக்கு விட்டா அப்படின்னு. ஏன் மச்சான் அப்படின்னு, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான்டா இருக்குது, சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுக்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஜேகே சுகா படிக்கிற ஸ்கூல்லேருந்து வந்தவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரை வந்துட்டு, நிறைய ஸ்கூல்லேருந்து பசங்களாம் வந்திருக்கீங்க இந்த வீக்கெண்ட், ஸோ உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கேம் மாதிரி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாரு. எது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக, நல்லா இருக்குப்பா இது அப்படிங்கிற மாதிரி. இங்கே கைராவோ அப்படியே ஜிமினை, ஹை ஜிமின் வந்திருக்காரு அப்படின்ட்டு சாரா கிட்டே சொல்ல, பார்த்தேன் அப்படிங்கிற அவளும். ஆனால் மனுஷன் ஏனோ டல்லாக இருக்காரு,
எப்போவும் இந்த கேங்கில் தானே இருப்பார், இப்போ ஏன் தனியாக நிற்கிறாரு? தெரில, நீ வேணா போய் கேட்டு வாயேன். ஐயோ நான் மாட்டப்பா. இப்படியே ஒன் சைடாக லவ் பண்ணு, அவன் வேறு யாராவது லவ் பண்ணிட்டு போகிறான். ஏன்டி இப்படிலாம் சொல்கிற? ஏற்கனவே அந்த மனுஷன் அவங்க அத்தை பொண்ணு லவ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஓ, தெரிஞ்சு தான் நீ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்கியா? ஏன் நீ இப்படி ஒன் சைடாக லவ் பண்ணி சாவுறீங்க? ஏன் உனக்கு என்னப்பா? நீ கல் மனசு, அப்போல்லாம் நாங்கள் இருக்க முடியாது. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதுக்கு அவருக்கு ஒன்று பிடிக்கணும்ல. நீ தான் லவ் பண்ண மாட்ட, அவளாவது லவ் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்ற ஜேகே சொல்ல. அப்படியே சாரா அவனை மறைச்சி பார்க்குறா. மறுப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இவனும் பண்ண மாட்டா, இருக்கிறவங்க பண்ண விட மாட்டா. இவெல்லாம் என்ன தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா வாங்க. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எல்லோரும் இங்கே ட்ரெக்கிங் வந்திருக்கோம், அப்படியே வந்துட்டு இதோட சேர்ந்து ஒரு கேமும் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் 4 பேராக டீம் ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எல்லோரும் டீமாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு புதிர் இருக்கும், அதை எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சி கடைசியாக யார் இந்த ட்ரெஷர் பாக்ஸை கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஏதோ புதையலா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்க. சரி, இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. எல்லோரும் இப்போ வந்துட்டு 4 பேராக ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. அவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்துட்டு அப்படியே ஜெயோப்போம். ஹேய் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறான். நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரா அவங்களோடலாம் அப்படியே பேசிகிட்டு நிற்க. எல்லோரும் வந்துட்டு எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ 4 பேர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நீங்கள் தாங்க ஸ்வீட்டி ஜெயோப்போ 4 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜெயோப்போ அப்பாடா நல்ல வேலை 4 பேருண்டாங்க, எங்கே 2 பேர்னு பிரித்து விட்ருவாங்களோன்னு நினச்சோம். 4 பேர்னு சொன்னதுக்கு 5 பேர்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்க. புரியுது, நான் கூட தான் நினச்சேன், மச்சான் ஒரு மாதிரி இருக்கான், நம்ம கூட சேர்த்துக்கலான்னு. ஆனால் 4 பேர்னு சொல்லிட்டாங்களே, நான் பண்ணுறது. சரி விடு, அவன் சரியாயிருவான், இந்த ட்ரக்கிங் முடிச்சு போகிறதுக்குலாம் அவன் மனசை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நீங்கள் 4 பேர் நிற்கா. ஜீனோ பாவம், 4 பேராம்ப்பா அப்படிங்க ஆரம்பம். அதான் நம்ம 4 பேர் இருக்கமே. ஆமாம் இல்லை அப்படின்னு வர வச்சுக்கிட்டு எப்படி தான் தேர்ப்போமோ ஜெஸியாக இருப்பா. நீ மட்டும் தனியாக போனால் கிழிச்சிருவியாக்கும் அப்படின்ட்டு அவரை ஜெனியை போட்டு இது கழட்டி விட்டுருக்கா. அவளோ அப்படி இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்ததுக்கு சும்மா அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஹலோ இந்த பிளானை போட்டதே நான் தான், என்னையவே கழட்டி விட்டுட்டு வருவேன் நீ சொல்கிறியா அப்படின்ட்டு அவள்கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்காரு. ஆரம்பம். அமைதியா அவர் சொல்கிறத கேட்க விடு, நீயோ புலம்பிகிட்டு இருக்காளா அப்படின்னு ஜின்னை அமைதிப்படுத்தியிருக்கா. ஜெரியோ அமைதியாக இருக்கா. ஜின்னோ நீ ஏதாவது உன் பங்குக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறது அப்படின்னு அவள் திருத்தம் முடிக்க. ஆரம்பம். பேண்டா அவள்கிட்ட வர அப்படின்ட்டு அவளை கூப்பிட்டு இங்கே நில்லு அப்படின்னு பக்கத்தில் வச்சுக்க. அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, காடில் அவள் பயந்துக்கிட்டே இருக்கா. ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்க. ஜின்னோ அது சரி அப்படின்ட்டு நீ எதை நினைக்கிற, வா நம்ம ஒன்றா நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அவள் கையை இப்போ தான் முறையாக ஜெஸி கையை டப்புன்னு பிடிச்சி இழுத்து பிடிக்க. அப்படியே ஜெஸியோ அவர் ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன அப்படின்ட்டு அவர் நார்மலாக தான் இருக்கார், அவளுக்கு தான் ஒரு மாதிரி பண்ணுது. இந்த மனுஷனுக்கு எந்த ஹார்மோன்ஸும் வேலையே செய்யாது போல் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு இங்கே அப்படியே வந்துட்டு மீத்த 4 பேர் இருக்காங்க. ஸோ வந்து சாரா, கைரா, லீசா, சுகா, ஜேகே 5 பேராக இருக்கனால ஐயோ 5 பேர் இருக்குமே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க. அப்போ வந்துட்டு சுகாவும் ஜேகேவும் தான், இல்லை நான் போகிறேன், நான் வேறு டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போ கைராவோ அது நீங்கள் 4 பேரும் டீமாக இருங்க, நான் வேறு டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ எப்படி அப்படின்னு சாரா கேட்க. கைராவோ ப்ளீஸ் டி அப்படின்னு கண்ணாலே கெஞ்சிரா. அங்கே ஜிம்மின் தனியாக நின்றுட்டுருக்க தெரியுதுல்ல. ஸோ அவனோட ஃபார்ம் பண்ணிக்க பார்க்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு சாராவோ, ஆனால் இங்கே தனியாக பயமாக இருக்குடி, ஏதோ ஒன்றுனா என்ன பண்ணுறது, அம்மா அவ்வளோதான் அப்படின்னு அவள் பயப்பட. அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, நான் அவரோட பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. நீ பத்திரமா இருப்பேன்னு வாயில் சொல்கிற, அந்த மனுஷனுக்கு நீ யாருன்னு கூட தெரியாது அப்படின்ட்டு சாரா தான் பயப்பட. ஜேகேவோ அதெல்லாம் பார்த்துக்குவார், அவங்க கொஞ்சமாவது பேசட்டும் விட அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி கைராவை அனுப்பி வைக்க. அப்படியே சாரா வந்துட்டு ஜேகேவை மறைக்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீயும் லவ் பண்ண மாட்டேன், பண்ணுறவளையும் பண்ண விட மாட்டியா, இங்கே லவ் பண்ணுவான் வந்தோம் எங்கே இருந்தால் என்ன அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. இங்கே கைராவோ ஹாய் அப்படின்ட்டு ஜிமின் முன்னாடி நிற்க. ஜிமின் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரில. அப்புறமா ஹாய் நீ அந்த டியூஷன் வருவல அந்த பொண்ணு தானே? அப்பா என்னை ஞாபகம்லாம் வச்சுருக்கீங்க, வாட் அ சர்ப்ரைஸ். என்ன நீங்கள் ஏன் நீங்கள் மட்டும்தான் வரணுமா, இந்த மலையை என்ன உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? அப்படிலாம் இல்லைப்பா, நாங்கள் ட்ரெக்கிங் வந்தோம், இது என் ஃப்ரெண்டு லூனா. ஓ ஹாய், யார் இந்த பொண்ணு அப்படின்னு லூனாவோ, யாரா இவ அழகாக இருக்காளே அப்படின்ட்டு எங்கே ஜிம்மின் மறுபடியும் இவ பக்கம் செஞ்சுருவாரோங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவனும் அது டியூஷன் ஒன்றா தான் படிக்கிறோம், தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே கைராக்க ஒரு மாதிரி தெரிஞ்ச பொண்ணு தானா, அவ்வளோதானா,
ஏதாவது என்னை பற்றி சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஒரு பார்வையை ஜிமின் மேலே பேசிகிட்டு இருக்க. பட் ஜிமின் பார்வையெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. அவனும் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் நான் தனியாக இருக்கேன், எங்கள் டீமில் மொத்தம் 5 பேர், அவங்க 4 பேராக இருக்காங்க, அதான் உங்களை தான் தெரியுங்க, ஸோ உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. அது என் ஃப்ரெண்டு, அவள் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, நாங்களுமே 4 பேர் இருக்கோம் அப்படின்ட்டு லூனா சொல்ல, ஜிமினுக்கோ அவங்க பாவம் தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச பையன்ட்டு என்கிட்ட கேட்க வந்திருக்கா, வேணா ஒன்று பண்ணலாம், நீ நானும் இன்னொரு டீமோட வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கைரா கைப்பிடிச்சு, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு ஆளை வேணால் சேர்த்துக்கோ அப்படின்னு லூனா கிட்டே சொல்லி டக்குன்னு லூனாவை கழட்டி விட. லூனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அட பாவி, என்னடா உன்னை நம்பி வந்தால் கழட்டி விடுறியா அப்படின்ட்டு லூனாவோ அப்படியே வந்துட்டு அது அப்படின்னு ஈவாவை பார்க்க, ஈவாவோ என் பாய் ஃப்ரெண்ட்லாம் வரல அப்படிங்கிறா. ஜிமின், அவள் பாய் ஃப்ரெண்ட் வரலையாம், நம்மளே 4 பேர் அப்போ கரெக்டாக இருப்போம் அப்படிங்க. ஜிமினா உனக்கு ஓகேவா அப்படின்னு கைராவை பார்க்குறான். அவளுக்கோ ஃபர்ஸ்ட் டைம் கை பிடிச்சதுலேயே அவள் அப்படியே மெய்மருந்து நின்றுட்டுக்க. அவள்கிட்ட பர்மிஷன்லாம் வேற கேட்குறானா. அவளுக்கோ குதூகலமாக தாங்கலை. நீ எங்கே கூப்பிட்டாலும் வருவேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு எனக்கு ஓகே அப்படிங்கிறா. அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஃபார்ம் ஆகிக்கிறாங்க. இப்போது அங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த மாதிரி 4 பேராக அப்படி வந்துட்டு ஃபார்ம் பண்ணி நின்றுக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் ஒன்றா கலந்து ஹாய் சொல்லி ஒரு வழியாக எல்லோரும் மேட்ச் ஆகி நின்றுட்டுருக்க. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு கைராவோட இருக்கிறத பார்த்தது உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பிகாஸ் கைரா ஜிமினை ஒன் சைடாக லவ் பண்ணுறது உங்களுக்குமே லைட்டாக தெரியும். ஏன்னா நீங்கள் டியூஷன் போகிற வழியில் பார்த்துருப்பீங்க. அவளோட பார்வை அவன் மேலே இதாக இருக்குது. பட் அவனுக்காக லவ் வரணும், யாரும் சொல்லி வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அதை கணக்கில் உங்கள் மேலே அவனுக்கு லவ் இருக்கதே உங்களுக்கு தெரியாத போது இது இங்கேருந்து. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, அப்பாடா கைராவது கூட இருக்காளே, இப்போது அவள் இருக்கா, அதனால் எப்படியும் அவங்களுக்கு கொஞ்சம் தனியான இடம் கிடைக்கணும் தான் பேசிக்கிட்டு அவங்கள பற்றி ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரெக்கிங் ஹெல்ப்பாக இருக்கும். ஒருவேளை கடவுள் இதனால தான் ஜிமின் மாமாவை தனியாக பிரிஞ்சு போக வச்சாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு எப்படியோ அவர் அங்கே இருந்தால் சரி நினைக்க தயாங்கோ என்னாச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இங்கே கைராவோ ஹாப்பியாக என்னாச்சுங்கிற மாதிரி ஜிமின் கை பிடிச்சதும் போதும் விடாமல் கையை பிடிச்சிட்டு சந்தோஷமாக நிற்க. சாராவோ என்னடி எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே பார்க்க. கைராவோ டபுள் ஹாப்பி, செம்ம ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு. பிகாஸ் 2 பேர் ட்வின்ஸ் வேறையா, இவளோட உணர்வுகளை அவளால் புரிஞ்சுக்க முடியும், அவளோட உணர்வுகளை இவளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கைரா ஹாப்பியாக இருக்கதை சாரா அவளை புரிஞ்சுக்க முடியுது, சாராவும் ஹாப்பியாக இருக்க. ஜேகே நான் மூஞ்சி சிரிப்பெல்லாம் தெரியுது அப்படிங்க. கைரா ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிறா. எனக்கும் அந்த டவுட் இருக்குது, அதே நான் ட்வின்ஸ்னால் உங்கள் 2 பேர்த்துக்கும் உணர்வும் ஒரே மாதிரி இருக்குமா? லைட்டாக, ரொம்ப இல்லை. அவள் அழுதான் எனக்கும் அழக வரும், நான் சிரித்தா அவளும் சிரிப்பா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒத்து போகும். இப்போ அவள் ஹாப்பியாக இருக்கனால உன் மூஞ்சில் சிரிப்பு வருதா அப்படின்னு சொல்லலாம். அப்போது அப்படின்னு நான் ஒரு மாதிரி பார்க்க, அவ்வளோ பேசுகிறத கவனிக்கணும் அப்படின்னு திரும்பி நிற்கிறா. பேசிட்டாலும் இங்கே சுகாவோ லிசா கூட அப்புறம் ட்ரெக்கிங்லாம் வந்திருக்கா, எதுவும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தியா அப்படி இப்படின்னு அவ கூட கடலை போட்டுட்ருக்கா. சேக்கேவோ அவங்க சொல்கிறத கவனிடா. ஆமாம், இவ்வளோ நேரம் கடலை போட்டாராம், நான் பேசினா மட்டும் வந்துடும். ஏன்டி உங்கள் அண்ணங்காரனுக்கு பேசாமல் நம்ம இங்கே கூட இருக்கிறதுக்கு வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி அந்த இதை கேட்பாங்க. சார் எனி ப்ரொசீஜர் ஃபார் ரூம் சேஞ்சிங்கு கேட்குற மாதிரி அவனும் வந்துட்டு இங்கேருந்து ஏதாவது மாறிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ அவரும் எப்போ ஆல்ரெடி 4 பேர் இருக்கீங்க, எதுக்கு மாற போகிற நீல அப்படிங்க. இவர் வேறு அப்படின்னு இருக்க. செக்கேவோ மரமாக இருக்கே சுகா தீ அப்படின்னு லீசா பக்கத்துன்பா அவ்வளோ சிரிக்கிறா. அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. உங்கள் நொண்ணன் கிட்ட மாடிட்டு நான் தான் படுற பாடு அப்படின்ட்டு அவன் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு எல்லாரையும் டீம் ஃபார்ம் பண்ணதும் ஆளுக்கு ஒரு மேப் கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 6 குரூப் தான் இருக்காங்க. மொத்தம் நீங்களே வந்துட்டு 4 குரூப்பாக இருக்கீங்களா, 4 3 ஜேகே குரூப் 1, தயாங் தலைமையில் ஒரு குரூப்பு, ஜின் ஆரம் தலைமையில் ஒரு குரூப்பு, ஜிமின் தனி குரூப். ஆமாம் 4 குரூப்பு. அது இல்லாமல் இன்னும் 2 குரூப், மொத்தம் 6 பேர் இருக்கீங்க. ஸோ 6 பேருக்கும் தனித்தனியான மேப் கொடுக்குறாங்க. எல்லாமே வேறு வழி அந்த மாதிரி உள்ள மேப் தான். ஸோ அந்த மேப்பில் வந்து இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி போகணும். பட் ட்ரெஷர் என்னமோ ஒன்று தான், வழிகள் தான் வேறு பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் கண்டுபிடிச்சி ஒரே இடத்துக்கு போகிற மாதிரி. ஸோ ஆளுக்கு ஒரு மேப் கொடுக்கப்படுது. ஜேகே ஸ்கூல் சாரும் அப்புறம் வந்து அங்கே கைடு இருப்பாங்கள்ல, அவங்களும் சேர்ந்து தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ கைடு வந்துட்டு இந்த மேப் எல்லாமே வந்து வேறு வழி, நீங்கள் எத்தனை வழியில் போனாலும் ஆனால் வந்து சேர்கிற இடம் ஒன்று தான், அங்கே தான் ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குது. அதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். அப்புறம் ஓகே எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல. சாரும் நாங்கள் அவங்க கூடயே தான் இருப்போம், பயப்படாதீங்க, எல்லோரும் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ்லாம் சொல்லி, எப்போவுமே இந்த மாதிரி தானே சாருங்க இருந்தால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி
நம்ம ஸ்கூல் எந்த ஸ்கூல்னு இல்லை, யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா பசங்களா, போங்க எல்லோரும் போய் இது வந்து கேமை ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் இப்போ உங்கள் அண்ணன் பக்கம் அப்படியே திரும்பி சின்ன பார்த்து, ஏய் அண்ணா ஆல் த பெஸ்ட்ரா அப்படிங்கிறீங்க. உனக்கு ஆல் த பெஸ்ட் பாப்பா அப்படிங்கிறான். நம்ம 2 பேர் தனித்தனி குரூப்பில் இருக்கிறதுல நமக்கு பெரிய இது பலம் அப்படிங்கிறான். ஏன்டா நான் அப்படி சொல்கிறேன்? ஆமாம், நீ ஜெயித்தாலும் ப்ரைஸ் கிடைக்கும், நான் ஜெயித்தாலும் ப்ரைஸ் கிடைக்கல. ஆரம்பம் சே பச்சை பிள்ளைய விட மோசமாக இருக்கேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏன் மச்சான் ப்ரைஸ் மணி கொடுத்தா நீலாம் வாங்கிக்க மாட்டியா? சரி வேணாட்டி விடு, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆல் த பெஸ்ட் மாமா அப்படின்னு ஆரம்புக்கு சொல்ல, அப்படியே திரும்பி ஜிமினுக்கு சொல்லான்னு பார்த்தா அவனும் மூஞ்ச திருப்பிக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் ஜிமின் மாமா ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்க்க கைராவுக்கு ஒரு மாதிரி என்னாச்சு, இவர் ஏன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே கைரா வந்துட்டு இப்போ ஜிமின்ட்ட ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறான். ஏய் நம்ம ஒரே டீம் அப்படிங்கிறான். இருந்தால் என்ன, ஆல் த பெஸ்ட் சொல்லக்கூடாதா என்ன, நம்ம வின் பண்ணுறதுக்கு தான். அப்போ உனக்கு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறான். 2 பேர் கை குலுக்கிக்க. இதை லூனா என்ன இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஈவாவை பார்க்க ஈவாவை இவன் முகரக்கட்டையை பார்த்தாலே கடுப்பாகுதுட்டு ஈவா ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறா. லூனா இவங்க அப்படியே ஒரு டீமாக கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் தாங்க அப்படியே ஒரு டீமு அப்படியே வந்துட்டு எல்லோரும் கிளம்புறீங்க. ஸோ ஒவ்வொரு டீமாக அப்படியே மேலே போக போக அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா மேப்போட வழி மாறுது. ஸோ அப்படியே போகும்போது ஒரு மலை வச்சு அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்கள் மேப்பில் போட்டிருக்க இடத்துல கரெக்டாக வந்துட்டு ஒரு மலை இடுக்கு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி தெரியுது. தேங்க் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். அங்கே தான் ஏதோ இருக்குது, க்ளூ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கடன்னு ஓடி போய் அதை எடுக்கிறான். ஒரு பேப்பர் ப்ளஸ் ஒரு பாக்ஸ் இருக்குது. இது என்னடா பெட்டி இருக்குது, இதுதான் ட்ரெஷர் பாக்ஸ் போல், நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கோ, வின்னர்னு ஜேப் கத்த. அடிச்சே இவ்வளோ சீக்கிரமாக நீ வின் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்களா? அப்போல்லாம் இருக்காது, இதில் ஏதோ க்ளூ தான் இருக்கும் அப்படின்னு ஸ்வீட்டி சொல்ல, ஒருவேளை அப்படி இருக்குமா? தென்னா பெட்டி பூட்டி இருக்குது. எவன்டா இந்த கேமை கண்டுபிடிச்சவன் பெட்டியை பூட்டி வச்சுருக்கான், க்ளூவை எப்படி கண்டுபிடிக்கிறதா? அட வெண்ண, நீ கேமே புரியாமல் தான் விளையாட வந்தியா அடிட்ட ஸ்வீட்டி ஜேவப்ப. என்னாடி இப்படி சொல்கிற? பின்ன லூசு பயல, இந்த பெட்டியோட பூட்டை தாண்டா நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் அந்த க்ளூவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு விடுகதை, அதை வச்சு நம்ம அந்த சாவியை கண்டுபிடிச்சி பெட்டியை திறக்கணும். அதுக்குள்ளே அடுத்த க்ளூ இருக்கும். லூசு பயல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்படியா அப்படின்னு ஜேவ் கேட்க, நான் அப்படியா கேமே தெரியல, கேம் விளையாட வந்துட்டான். இவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு பேசாமல் ஜிமினியாச்சும் கூட்டிகிட்டு வந்துருக்கான், காலில் விழுந்தாச்சும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு ஸ்வீட்டி சொல்லிட்டு இருக்கா. அவனை கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே, அப்புறத்துக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு இவன் பக்கம் கோச்சிக்கிறான் ஜேவப்பு. அப்போ தயங்கும் நீங்களும், இதுங்க என்னடா இப்பயே ஆரம்பிச்சிச்சிங்கன்னு நீங்களும், உங்கள் சண்டையை அப்புறம் போட்டுக்கலாம், அமைதியாக இருங்க, கேம் விளையாட வந்துட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சரி விடுங்க. இப்போது அந்த விடுகதையை ஃபஸ்ட்டு படிங்க, அதில் இருக்கிறத படித்தா தான் நமக்கு சாவி எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். சரி அப்படின்ட்டு இப்போ ஸ்வீட்டியோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அவள் தான் படிக்கிறாள். ஸோ அதில் வந்துட்டு பச்சை உடம்புக்காரிக்கு உடம்பெல்லாம் முள். இது என்னடா இது, பச்சை உடம்புக்காரியா, குழந்தை பார்த்தவங்கள சொல்கிறாங்க அப்படின்னு ஜேவ் கேட்க, அப்படி இருக்காதுப்பா அப்படின்னு தயாங்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்களும் ஸ்வீட்டியும் தீவிரமாக யோசிக்கிறீங்க. அப்பையும் ஜேவ் போ சும்மா இல்லாமல், என்னடா இது பச்சை உடம்புக்காரினா பச்சை கலரில் எந்த பொண்ணு இருப்பா, கேள்வியே தப்பாக இருக்குது, இவனுங்க தப்பாக எழுதி வச்சுருக்கானுங்க மச்சான், நம்மளால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஜோப் வந்து தாங்கிட்ட சொல்ல, உன்னை அவள் லூசுன்னு திட்டினதில் தப்பே இல்லைடா, என்ன லூசு மாதிரி வளரிட்டுக்க, பச்சை கலரில் பொண்ணுலாம் இருக்க மாட்டா, இது விடுகதை, ஏதோ லாஜிக்கோடு எழுதியிருப்பாங்க. ஸோ இது என்ன இமேஜினேஷன், எதை பற்றி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். என்ன மச்சான் இமேஜினேஷன்னா எனக்கு புரியலையே. உனக்கு கிளாஸ் எடுக்கவா நான் இங்கே வந்தேன், இதுக்கெல்லாமாடா அர்த்தம் கேட்டுட்ருப்பேன், அது ஏதோ ஒரு விடுகதடா, அதுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிக்க சொன்னால் வல்லன்னு கேள்வியாக கேட்டு கொள்றானே, நீ எல்லாம் எப்படா படித்து மார்க் வாங்குற அப்படின்னு தேங்கும் ஜோப்போ அங்கே பேசிகிட்டு இருக்க. ஸ்வீட்டியோ அவன் ஒரு லூஸு, அவன்கிட்ட பேசணுன்னு வச்சுக்க, பைத்தியம் நமக்கு தான் பிடிக்கும், நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கடி வந்ததுலேருந்து அப்படின்னு ஜோப்போ அவள்கிட்ட சண்டைக்கு போவேன். நீங்களும் அமைதியாக இருங்கடா ஃபஸ்ட்டு யோசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்போ ஸ்வீட்டி கண்டிப்பாக இது ஏதோ ஒரு மரம் செடி அந்த மாதிரி தான், ஏன்னா பச்சை உடம்புனா பச்சை கலரில் என்ன மரம் தானே இருக்கும், மரம் செடி கொடி இலை ஏதோ சம்திங் அது தான் சொல்கிறாங்க, பட் அது எதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான பாயிண்ட்டுக்கு ஸ்வீட்டி வேறு டக்குன்னு அவங்க மனையில் பல்ப் எரியுது. நீங்களும் அடுத்த நிமிஷம் கடனை ஓட ஆரம்பிக்க, இப்போ மித்த 3 பேரும் நீ எங்கே தனியாக ஓடுற நில்லு வரோம் அப்படின்ட்டு அப்படியே குடுன்னு பின்னாடியே ஓடி வராங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற இந்த கள்ளி செடி இருக்குல்ல அதுக்கு தான் போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் அந்த கள்ளி செடியை போய் அப்படியே உத்து சுற்றி பார்க்குறீங்க. ஸ்வீட்டியோ மச்சான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இத்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி நீங்கள் டக்குன்னு அந்த கள்ளிச்செடி கீழே தோண்டி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே தான் நீங்கள் தேடின அந்த சாவி கிடைக்குது.
காக்டஸை தான் அந்த லட்சணத்தில் எழுதி வச்சுருந்தாங்களா அப்படின்னு ஜெயப் அங்கே வந்து நிற்க. ஆமாம் மச்சான், இப்படி தான் டேரெக்டாக இங்கே இருக்க போய் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஏதாவது இருக்கும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டே ஆல்ரெடி பேய் வீட்டில் வாங்கினதே பத்தலை, இப்போ இது வேறையா அப்படிங்கிற மாதிரி ஜெயப்போ இவனுங்க நம்ம எங்கே போனாலும் கேம் வச்சு சாவடிக்கிறானுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ட்ரெக்கிங் பண்ணாலும் வந்தால் இது அப்படின்ட்டு இருக்கான். விட்டு இதுவும் நல்லா தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது, நமக்கு புதையல் கிடச்சா சரி தான். சரி சாவி எடு, வா பெட்டியை திறக்கலான்ட்டு இப்போ ஒரு பக்கம் அப்படியே உட்காராங்க. உட்காந்து ஸ்வீட்டி நான் தான் திறப்பேன் அட திறந்து தொலை இதுக்கு அலையிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கையில் சாவியை குடிக்க அப்படியே வேகமாக ஆர்வத்தோட ஸ்வீட்டியும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டாய், அது உடஞ்ச பாதி துண்டு மட்டும் உள்ளே இருக்குது. அவளுக்கும் அதை பார்த்தோன்னே பீதி ஆகிடுது. ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு அப்படியே ஓடி ஜோப் பண்ணடி. ஐயோயோ சோனியாக்கார பொம்மையை வச்சுருக்காங்கடோ, நான் வேறு அதை தொட்டுட்டேன், சோனியா முடிச்சிருமா அப்படின்ட்டு அவள் பயந்து போய் அப்படியே ஜோப் பின்னாடி ஒழிய ஜோப்போ விழுந்து வயிற்ற படிச்சு சிரிக்கிறார். இது சோனியா பொம்மையா அடியே, நீ தாண்டி பெரிய சோனியா பொம்மை அப்படின்னு. டே உனக்கு என்ன நக்கலா, அங்கே அத்தாண்டா இருக்குது, அதை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிங்கிறா. அப்படின்ட்டு தாங்க இப்போ அந்த பெட்டியை எடுத்து அதுக்குள்ளே மறுபடியும் அந்த பொம்மையை வச்சு இதுதான்ப்பா நம்ம, எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்மையை நம்ம கலெக்ட் பண்ணி ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ பாதி பார்ட் இருக்கா, அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். லூஸு இதை போய் தூக்கி போட்டு, அது சூனியாக்கார பொம்மையெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண பொம்மை தான். அப்படியா, எனக்கு பயமாக இருக்குப்பா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறா. நீங்களும் ஸ்வீட்டி பயப்படாத, ஒன்றும் இல்லை, சரி இங்கே இப்படி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இன்னும் மற்ற டீம்லாம் எத்தனை கண்டுபிடிச்சாங்க தெரியல, நம்ம இப்போ தான் ஒன்றவே கண்டுபிடிச்சிருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க போகலாம். தயங்கம் ஆமாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் மறுபடியும் அந்த மேப்பில் எந்த இடம் குறிப்பிட்டிருக்குன்னு அந்த இடத்துக்கு போகிறீங்க. இங்கே சின்னும் ஜெரியும் மேப்பை ஊற்று ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காங்க. ஆரமாக இந்த பக்கம் ஜெஸியும் என்னப்பா பார்த்தீங்களா எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. இருடா பார்த்துட்ருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கிட்ட உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிற அவ ஜின்னும் ரொம்ப நேரம் ஒத்து பார்க்க ஆரம்போ என்னடா பண்ணுற பாத்தியா இல்லையாடா. டே மச்சான், இது எனக்கு எந்த இடம்னே தெரிலடா, ஆனால் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இப்படி ஒரு இடம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுருக்க. அது எப்படி இல்லாத இடத்த மார்க் பண்ணி கொடுப்பாங்க, கண்டிப்பாக இருக்கும், எங்கே கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு ஆரம் வாங்கி பார்த்துட்டு ஜின்னை முறைன்னு முறைக்க. ஜின்னோ நான் மச்சான் உனக்கும் தெரில தானே, தான் நான் சொன்னேன் மேப்பே தப்பாக கொடுத்துருக்கானு, வா நம்ம போய் வேறு மேப் வாங்கிட்டு வரலாம். உன்னோட விளக்கண்ணே மேப்பே தலைகீழ வச்சு பார்த்தீங்கன்னா எப்படா தெரியும், எது தலைகீழையா அப்படின்னு பார்க்குறாரு. இந்த அறிவாளி வேற, அவன் தான் பெரிய அறிவாளினா நீ அதுக்கு மேலே இருக்கியாம்மா, அவன் தலைகீழ வச்சுருக்கான்னு சொல்ல மாட்டேன். அதான் நான் அப்போவே நினச்சேன், என்னடா மரமெல்லாம் தலைகீழ தெரியுதுன்னு, இவர் மேப்பே தலைகீழ பிடிச்சிருந்தாரா. நல்லது சுத்தம், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு நாங்கள் புதையல் எடுத்த மாதிரி தான் ஜெஸி விளங்கிரும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாக்க. ஜெஸியும் அதே தான் ஆரம்பமே அமர்க்கலாம், போ என்ன நடக்க போதோ. சரி இப்போ இது எந்த இடம்னா தெரியுதா அப்படின்ட்டு இப்போ அவ்வளோ ஆரம் பக்கத்தில் வந்து நின்று அவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுக்கப்புறம் தான் ஆரம் இது ஏதோ பழைய மரம் போல இருக்குது, அதை தான் அவனுங்க இந்த லட்சணத்தில் வரைஞ்சிருக்கானுங்க, அதை இந்த லூசுங்க அப்படி பார்த்துருக்கு. சரி டைம் பாஸ் பண்ண வேணாம், எல்லோரும் போயிட்டாங்க, நம்ம தான் நின்றுட்டுருக்கோம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த மரத்தை தேடி போகிறாங்க. இங்கே வந்து அடுத்த ஜிமின் அவனும் வந்துட்டு கைராவும் தான் வந்து தேடி அந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற ஈவாவுக்கும் அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவள் இன்ட்ரெஸ்ட்டே கட்ட பண்ணிக்கிறான். அவளுக்கோ கால் வலிக்குது, ஐயோ நான் வரலனாலும் என்னை விட்டு தேவையில்லாமல் இழுத்துட்டு வந்துட்டான், எரிச்சலாக வருது, திருப்பி இப்படியே ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கிறனால அவள் பெருசாக அதை கண்டுக்க மாட்டேங்கிறான். லூனாவுக்கோ மூளையே இல்லை, அதுவோ சம்மந்தமே இல்லாத இடத்தெல்லாம் இந்த இடமா இருக்குமோ அந்த இடமா இருக்குமோன்னு நொய்ங்க. கைராவோ இல்லைங்க இது அது இல்லை இது அப்படின்னு அவள் கரெக்ட் பண்ணிகிட்டே வரா. உனக்கு எல்லாம் தெரியுமா, எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ சொல்கிற தப்பு, இதாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க. ஜிமினுக்கோ செம்ம கடுப்பாக்குது, ஏய் லூஸு உனக்கு மூளையே இல்லையா, நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, அவள் சொல்கிறது கரெக்டு தான், கைரா நீ கரெக்டாக தான் சொல்கிறவா அப்படின்ட்டு கைராவும் அவனும் கரெக்டாக அந்த இடத்துல போய் பார்க்க பாக்ஸும் இருக்குது அந்த கொஷினும் இருக்குது. ஸோ எடுத்து பார்க்குற விடுகதையை பார்த்துட்டு அப்படின்னு ஜிமின் யோசிக்கும் போதே டக்குன்னு கைரா இதுக்கு இதான் பதில் அப்படிங்கிறத சொல்லிடுறா. அப்போ இது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதே மாதிரி புதிர் தானே. ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கேருந்து சாவி எடுத்து ஹே நீ நிஜமாவே ப்ரில்லியன்ட் தான் அப்படின்னு பாராட்டுறான். இதெல்லாம் கேட்க வந்து கைராக்கோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. அவனோட இருக்க அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவள் ரொம்ப வந்துட்டு இது பண்ணுறா. ஸோ அவள் மெதுவாக கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண நாச்சு அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் உன்னோட நான் இருக்க முடியாதேடா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாலும் சரி உனக்கு இதை கண்டுபிடிக்கணுங்கிறது இருக்குல்ல அதுக்காகவாது செய்கிறேன் அப்படின்ட்டு கைராவோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்க. இல்லை நீ தானே கண்டுபிடிச்ச, நீயே ஓப்பன் பண்ணு அப்படின்னு பார்க்கலாம். லூனாவோ ஏன்னா அப்படின்ட்டு வர அப்படியே ஜிமின் முறைச்ச மாதிரில அப்படின்ட்டு அப்படியே நின்றுக்கிறா. ஸோ கைரா கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்ல கைராவோ ஓப்பன் பண்ணுறா. அதில் அதே மாதிரி இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு அவங்களும் அடுத்த இடத்துக்கு அப்படியே தேடி அலையிறாங்க. அவங்களுக்குமே அதே மாதிரி ஒரு பெரிய மரத்தை தான் குறிப்பிட்டிருக்கு. இந்த மரம் இங்கே எங்கே இருக்கும்,
எங்கே இருக்குன்னே தெரியல, ரொம்ப நேரமாக நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தான் ஃபீல் பண்ணுறான். பட் கைராவோ அவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜிமினோட இருக்கிற நிமிஷத்தை ருசித்து அவங்க கூட இருந்துகிட்ருக்கா. இங்கே சுகா, ஜேகே, அப்புறம் வந்துட்டு சாரா, லீசா 4 பேரும் சேர்ந்து அப்படியே மாங்கு நடத்துகிற. டேய், கண்டிப்பாக வந்துட்டு இங்கே கீழே இருக்க வாய்ப்பில்லை, இவ்வளோ நேரம் தேடி இருக்கோம். லீசா, சாரா, நீங்கள் 2 பேரும் கீழே தேடுங்க, நாங்கள் மேலே தேடுறோம் ஆடிட்டு. சுகா, சரி மேலே போகலாம் ஆடிட்டு. சுகாவும் ஜேகேவும் ஒரு மரம் இருக்குது, அது மேலே ஒரு வேளை இங்கே வச்சுருப்பானுங்களோ அப்படிங்கிற மாதிரி மரத்தில் தான் அப்படியே ஏறுறாங்க. ஸோ வந்துட்டு ஜேகே ஏறின பக்கம் எதுவும் இல்லை, சுகா ஏறின பக்கம் தான் அப்படியே வந்துட்டு அங்கே பாக்ஸு தெரியுது. ஹே, சொன்ன மாதிரி இங்கே தானே வச்சுருக்கானுங்க, பிள்ளைங்க என்னெல்லாம் பண்ண வைக்கிறானுங்க ஆடிட்டு. பாக்ஸ் இருக்குது, சாவி எப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கா. அப்போ பக்கத்துலேருந்து உசுன்னு சவுண்டு வருது. சுகாவோ, யாரா அவன் பக்கத்தில் வந்து உசுன்னு இருக்குது அப்படின்னு பேசிட்டு திரும்பினவன் ஏ ஆத்தே அப்படின்ட்டு கத்த. ஜேகே, நாச்சுடா ஏண்டா கத்துறாடு, நே வச்சான் பாம்புடா அடிக்கிறான். ஏதோ பாம்பா அப்படின்னு ஜேக்கவும் ஒரு நிமிஷம் பயந்துடுறான். டே அசையாதா அப்படியே அப்படின்னு. டே மச்சான் என்ன முழுங்கிரும் போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. அட பாவிங்களா, புதையல்னு சொல்லி பாம்புட்டா கொத்து விட்டானுங்களே, எனக்கு பயமாக இருக்குது மச்சான். அது மட்டும் இல்லை, அந்த பாம்பு பக்கத்தில் தாண்டா இந்த பொட்டிக்கான சாவியே இருக்குது. ஆத்தி போச்சு, இன்றைக்கி நான் முடிஞ்சேன். எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடுடா, அவங்க ஆசையாக ஒரே பையன் என்ன அது அவ மறந்து பெற்றாங்க, கடைசியில் 2 பொண்ணுங்களோட அவங்க லைஃப் முடிய போகுதுடா அப்படி இப்படின்னு சுகா பழம்பா. ஜெயிக்க அடைச்சே பயமுடு, இது ஒரு கேம், நல்லா யோசிச்சுப்பாரு. கேமில் யாராவது கொண்டு வந்து ஒரிஜினல் பாம்பை வைப்பாங்களா? வாய்ப்பே இல்லை, அது கண்டிப்பாக பொம்மையாக தான் இருக்கும், நல்லா பாடுறா அப்படிங்க. அப்படியே ஜெயிக்க பேசிக்கிட்டே இப்போ நான் வந்தவனோ அப்படியே கிட்ட வந்து அந்த சுகாவை, நீ கீழே இறங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. மச்சான் பாம்பு மாதிரி இருக்கடா, இறங்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கீழே இறங்குனதும் ஜிகேவோ அதை ஒத்து பார்க்குறான். கீழேருந்து பார்க்கும்போது பொம்மை மாதிரி தெரிஞ்சிச்சு, பாம்பு மாதிரி இருக்கே அப்படின்னு நல்லா கிட்ட பார்த்தா அது பொம்மை தான். சோனும் அந்த பாம்பை வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு சாவியை எடுத்தவனும் வந்துட்டு இவங்களை கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ டக்குன்னு அங்கேருந்து ஒரு கிளையில் லைட்டாக கையை வந்து கீறிக்கிட்டு அப்படின்ட்டு பாம்பு விழுந்து அடுத்த செகண்ட் அவனுமே மேலேருந்து அப்படியே பொத்துன்னு மரத்துலேருந்து கீழே விழுக. இங்கே கீழே நின்றுட்டு எல்லாத்துக்கும் பயம் வந்தது. சுகாவோ, ஐயோ நான் அப்போவே சொன்னேன் அது பாம்புன்னு, கேட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஓடி வர. இப்போ சாராவுக்கும் லீசாவுக்கும் பயம் வந்தது. லீசாவோ, அண்ணா அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிடா. சுகா, ஒன்றும் ஆகாதுட்டு இருடி, அதான் நான் இருக்கல, நான் போய் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்ட்டு குடுன்னு ஓட. லீசாவோ, தண்ணி ஆட்டையாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவளோட. சாராவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படி வந்து இது ஜேகே தூக்கி மடியில் வச்சுட்டு, ஜேகே ஏன்டா அப்படி பண்ணி தொலைக்கிற நீ, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம் தானா, எல்லாத்துலேயும் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கை வைப்பியா, ஏன்டா இப்படி பண்ண, பாம்பு ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே அந்த கையை பார்த்து கதறிட்டு இருக்கா. ஜெகவை கீழே விழுந்து சீர்க்க மயக்கம் அந்த மாதிரி சும்மா கண்ணை மூடிட்டு கிடக்கா. ஆள் அழுக்க ஒரு பக்கம் ஓடவும் இங்கே சாரா போட்டு மடியில் போட்டுட்டு எனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்து அவள் கதறி அழறா. பக்கத்தில் இருக்க மேலாம் திட்டுறவ அவன் அப்படி மயங்கி கிடக்கவும் கதறி அழறதை பார்க்கறதுக்கு அவனுக்கும் சிரிப்பு வந்தாலும் அடக்கிட்டு பேசாமல் என்ன தான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்கான். இங்கே சுகாவோ அங்கேயும் இங்கேயும் ஓடி யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களான்னு பார்க்க யாருமே கிடைக்காம, ஐயோ சரி நம்ம 3 பேருமே சேர்ந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வர. இங்கே வந்துட்டு லீசா வந்துட்டு பாட்டில் காலியாக இருக்குன்னா தண்ணி பிடிக்க ஓடிப்பா. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கா ஒரு இது குளத்துலேருந்து தண்ணியை மீத்திக்கிட்டு அப்படியே குடியாரா. ஐயோ ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க ஓடி வந்து தண்ணியை தெளிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே சாரா அழுறது பார்த்து ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வேணாம் ஓவராக போகுது அப்படின்ட்டு, உனக்கு ஏதாவது ஆனால் நான் எப்படி படித்து பெரிய ஆளாக என்னை கட்டிக்கு வேணாம் சொன்னல, இப்படி படுத்து கிடக்குற, இதுதான் நீ சொன்ன வாக்கை காப்பாற்றுற லட்சணமா, நீ இல்லாமல் நான் இப்படி இருப்பேன், சும்மா இருந்தேன் என் மனசுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படி பண்ண அப்படின்னு அவ்வளோ அப்படியே என்னென்னவோ பேசி அழுக. ஜிகேவால் அதுக்கு மேலே படுக்க முடியாமல் டக்குன்னு எழுந்து தனக்காக அது அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்படியே எழுந்து அவள் கண்ணை அப்படியே பிடிச்சி கண்ணீரை தொடச்சி விட்டு, சாரிடி எனக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு சொல்லி முடிக்கல. செம்ம கடுப்பாயிர சாரா பொலின்னு ஒரு அறை. அப்போ தான் கீழே ஓடுன சுகா கூட ரிட்டன் வந்திருப்பார். ஸோ அவரும் ஜேகேவை அப்படியே வந்துட்டு சாரா அடிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு வர. பொய் சொல்லியிருக்கான் ராஸ்கல், கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை தெரியுமா அப்படின்னு சாரா சொல்ல. ஜேகே சாரி அப்படின்னு சொல்லும் போது இப்போ சுகா ஒன்று புளிர்னு விட. அப்போ கரெக்டாக லீசாவோ, நான் ஆளாளுக்கு என்னென்ன அடிக்கிறீங்க அப்படின்ட்டு வரும். பாருமா தங்கச்சி எப்படிலாம் அப்படின்னு சொல்லி வாயமில்ல. அவ்வளோ உன்னை அடிக்கக்கூடாதுடா கொல்லணும் ராஸ்கல் அப்படின்னு அவள் பங்குக்கு அவள் ஒரு அறை. ஸோ 3 பேர்த்திட்டு அடி வாங்கி அப்பாவியா அடப்பாவீங்களா ஏதோ டென்ஷனாக இருக்கீங்க, ஜஸ்ட்டு ஃபன் பண்ணலான்னு நினச்சது ஒரு குத்தமான ஜேகே பார்க்க. சாராவோ மரமடிச்சு, இதெல்லாம் ஃபன்னா அறிவில்லை எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம். சுகாவும் ஏமா லூசு பையல
எங்கே உட்காந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் திட்டுறான். ஆளுக்கு அவன் மேலே உள்ள அக்கறையில் திட்டுறது அவனுக்கு புரியுது. சாரி அப்படின்னு 3 பேர்த்திட்டையும் மாஞ்சு மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். 3 பேரும் 3 பக்கம் அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு அவனை திரும்பி கூட பார்க்காம நிற்க, இது வேலைக்காகாது, ரொம்ப பயந்துட்டாங்க, ஸோ ஒரே வலி அப்படின்ட்டு 3 பேர்த்தையும் ஒரே மன்னிச்சிருங்கடான ஸ்ட்ராங்கமாக காலில் அப்படியே விழுந்துடுறான். 3 பேத்துக்கு சிரிப்பு வந்தது. ராஸ்கல் இன்னொரு தடவை அப்படி பண்ணா அப்படின்ட்டு சாரா அப்படியே பார்க்க, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவனும் அப்படியே இந்த பக்கம் சுகாவையும் லீசாவையும் ஒரு லுக் விட்டு, நீங்களும் என்னை தேடி ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். லீசாவுக்கு ஏதோ புரிய, தண்ணி தானே குடிக்கணும் அப்படின்ட்டு சுகாவை, வா நம்ம அந்த பக்கம் போய் தண்ணி குடிப்போம், ஏன் இங்கே என்னென்னு குடிச்சா அப்படின்ட்டு, இது ஒரு சரியான தத்தி அப்படின்னு சொல்லிட்டு, வா சொல்கிறேன் அப்படின்னு லீசா சுகாவை இழுத்துட்டு போக அப்படியே சாராவை கையில் அப்படியே கணத்தை பிடிச்சி செக்கை கிட்ட எழுத அப்படி இப்படி குறுகுன்னு பார்க்க, என்ன அப்படின்னு அவள் பார்க்குறா. பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நிறைய பயந்துட்டியா? மூஞ்ச பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமாம், என்ன ரொம்ப லவ் பண்ணுறியோ? யார் சொன்னா அது அப்படின்னு நான் வித்தியா சொல்லாதுக்குல. இவ்வளோ நேரம் நீ தானடி சொல்லிட்டு இருந்த, என்னென்னமோ பண்ணுவேன்னு சொன்னீங்க. உயிரோட நிற்கிறேன், பண்ணடி அப்படின்னு கிட்ட வர, அதெல்லாம் படித்து முடிச்சு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் அதை கேட்கல, பின்ன ஜஸ்ட் ஒரு அச்சாரமாக ஒன்று பூஸ்ட் மாறிடி, மேலத்தில் ஏறி சாவிலாம் எடுத்திருக்கேன், அதுக்கு அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு அவளை அந்த மரத்துக்கு பின்னாடி கொண்டாந்து அவளை எப்பலாம் அப்படியே கிஸ் பண்ண, அவ்வளோ நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்படின்னு தள்ள பார்க்குறான். விடாமல் அப்படியே அழுத்தி கிஸ் பண்ண, அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க, உங்கள் அண்ணா அங்கே என்னடி பண்ணிகிட்ருக்கான், வா இந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிறேன் வெண்ணி குடிக்கிறேன் அப்படின்ட்டு சுகாவோ லீசாவை இழுத்துக்கிட்டு வரப்போ, தத்தி உனக்கு எதுவுமே புரியாதா, என்ன புரியாதா அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்க்க, நீ என்னத்தடி குறுன்னு தேடுற, உங்கள் அண்ணனும் சாராவும் அந்த பக்கம் தான் நிற்பாங்க, வா போவோம் அப்படின்னு கைப்பிடிச்சிக்க, அது தேடலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை பிடிச்சி ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்க, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், ஏதாவது பாம்பு வந்து போட்டுற போதுடி அப்படின்னு சுகா பயப்பட, சரியான பயந்தாங்கொழி அப்படின்னு இழுத்து டப்புன்னு அவருக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த மனுஷனும் அம்மாஞ்சி மாதிரி சடனாக அப்படி தாக்குதல் பண்ணால் என்ன பண்ணுவார், அவரை பேனு அப்படியே முழிச்சிட்ருக்க, கிஸ்ஸே அப்போ தான் உணர்றாரு. அப்படியே அவள் கிஸ் பண்ண அவர் பேன் நின்றுட்டுருக்க. இத்தோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.